அவர் படம் பார்த்துட்டு போனாலே வண்டி சூப்பராக வண்டி ஓடும். அவ்வளோ ஒரு ராசிக்கார். அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் அம்மா எல்லாருக்கும் நல்லது பண்ணார். சமாதின்னு சொல்ல முடியாது, சன்னதின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கோவில் அது. அவர் மெய்யாலுமே நல்ல குணமா, கொடுத்து செவந்த கை. மக்களா மனுஷங்களை எல்லாரும் மதிக்க தெரிஞ்ச மனுஷன். கேப்டன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஆத்மா இங்கே தானே இருக்குது. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம். நான் கோயில்பேட்டிலேருந்து வரேன். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டி. விஜயகாந்தனா அவ்வளோ ஒரு உயிர். சட்டம் ஒரு இருட்டறையிலேருந்து இது வரைக்கும் நடித்த படம் பூரா 10 வாட்டி 15 வாட்டி 5 வாட்டி இப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெறி 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 அவ்வளோ ஒரு வெறி. என்ன கழுதி எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அதான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அவர் இறந்த பிறகு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறது, அந்த நிறுத்தவே முடியல. டிவியில் பார்த்துக்கும்போது அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ எப்போனா வந்தால் கூட எனக்கு கடவுள் சாமி கும்பிட்றதுலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் போய் கோவிலுக்கெலாம் சாமி கும்பிட மாட்டேன். எனக்கு சாமி நம்பிக்கைலாம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. சாமி கும்பிடுவேன் அவ்வளோதான், ரொம்ப இது. ஆனால் விஜயகாந்த் இங்கே வரணுன்னு தான் எனக்கு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது வர்றது. இந்த சைடு நான் போகும்போதெல்லாம் நான் வேண்டிக்கிட்டு தான் போவேனே. எனக்கு எதுனா ஒன்றுன்னா நான் கண்டிப்பாக கடவுளை வேண்டணும் இல்லையோ இவர் மனசில் நினச்சிப்பேன் நான். அது எப்படி சொல்கிறது, எனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு மக்களுக்கு உதவி செஞ்சு நம்ம கண்ணால் அதை பார்த்து, இப்போ நிறைய சாமி இருக்காங்க, நல்லது செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லி தான் நம்ம அதை கேட்டு தான் வழிபடுறோமே தவிர நம்ம அதை நேரில் நம்ம பார்த்ததில்லை. இப்போ இவர் என்னென்ன பண்ணியிருந்தாலும் நம்ம நேரில் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரிகிற சாமி தான் நம்மளுக்கு ஒரு கடவுளாக தெரிகிறாரு எனக்கு. அதனால நான் மனசுக்குள்ள எப்பவுமே என்னுடைய எந்த ஃபோன் எடுத்தாலே விஜயகாந்த் பற்றி அவருடைய இதுதான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போ இதோட நான் 5 முறை வந்திருக்கேன். எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். வந்துட்டு இவரை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போவேன். புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. அவரை பார்க்கணுன்னு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். அவர் இருந்து நல்ல பேர் வாங்கின மாதிரி இப்போவும் எங்களுக்கு தெய்வமாக இருக்கணும். எப்போவுமே சின்ன வயசுலேருந்து எல்லா படத்துலையும் பார்த்துருக்கேன், நேர்லையும் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லவர், அதுதான் சொல்ல முடியும். எவ்வளோ பேருக்கு பீச்சிலலாம் இது மாதிரிலாம் பண்ண, ஆனால் சமாதியை தான் பார்க்க போவாங்க. ஆனால் விஜயகாந்த் சார் தான் ஒரு ஆலயமாகவும் ஒரு தெய்வமாகவும் பார்க்குறாங்களே. மற்றவங்களாம் சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி அப்படி தான் சொல்லி நாங்கள் சின்ன வயசுலேருந்து டூருக்கு கூட்டிகிட்டு நம்ம பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு கோவில் மாதிரி நாங்கள் சாமி கும்பிட்டு சும்மா நீங்கள் அதை பாருங்கள், அதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே போவாங்க. ஒரு சுற்றுலா பொருட்காட்சியாக தான் இருந்துச்சு அதெல்லாம் பீச்சில் இருக்கிறது. ஆனால் இங்கே மட்டும்தான் ஒரு கோவிலாகவும் ஒரு சாமியாகவும் மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டுற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு தெய்வத்தை வேண்டுற மாதிரி இருக்குது. அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இன்னமும்ன்றத. இதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்னும் இருக்கிற காலத்துக்கு எல்லாரும் நம்ம பழசானங்களாம் போனாலும் புதுசாக வரவங்களும் ஒரு கோவிலாக நினச்சி இங்கே வருவாங்க. அவர் எப்பவுமே எல்லார் மனசுலேயும் தெய்வமாக வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவர் படம் எவ்வளோ படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருங்க. படம்லாம் குறை சொல்ல முடியாது, சூப்பர் படம். அவர் 100வது படம்லாம் சூப்பர் படமா, வெற்றி மேலே வெற்றிமா, எல்லாம் எந்த குறையும் இருக்காது. அவர் கருப்பு நீலா மாதிரி அவர் மெய்யாலுமே நல்ல குணமா, கொடுத்து செவந்த கை, எந்த குறையும் இருக்காது. அவர் மனசு எப்படியோ அதே மாதிரி தான் தங்கம். தலைவர் பற்றி நிறைய படங்கள் எல்லாம் பார்ப்பேன். ஆனால் அவர் பிடிச்ச படம் இந்த சின்ன கவுண்டர். நிறைய படம் இருக்குது, இருந்தாலும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எம்ஜிஆரை நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஆனால் நேரில் பார்க்கல. ஆனாலும் அவரை மறு அவதானமாக நான் யாரை பார்க்குறேன்னா நம்ம விஜயகாந்த் தான் பார்க்குறேன். இது அவர் சமாதின்னு சொல்ல முடியாது, சன்னதின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கோவில் அது. நான் எல்லா படமும் பார்ப்பேன். ஆனால் கேப்டன் அவர் சொன்ன மாதிரி சின்ன கவுண்டர் எனக்கு பிடிக்கும். அவரோட ஃபைட்டிங் சீனாக இருக்கட்டும், எந்த சீனாக இருக்கட்டும், எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். அவரை நான் மறக்கவே முடியாது. இது அவர் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு தான் கிடச்சிருக்குது எங்களுக்கு தரிசனங்க இது பார்க்கறதுக்கு. இது கோவில் மாதிரி. விஜயகாந்த் படம் எனக்கு சின்ன வயசுல உயிர். எனக்கு நான் இதுதான் ஃபஸ்ட்டு முறை வர்றது. கேட்ட முறை படம் எல்லாம் 2-3 வாட்டி பார்த்துறேன்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அடுத்த எம்ஜிஆர்னு சொன்னாங்க, ஏன்னா அதுக்காட்டியே ஊற்றி முடிட்டாங்க. அவர் இன்னும் கொஞ்ச காலம் அவர் இருந்திருந்தாருன்னா
எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருப்பார். அவர் வந்து ஏழை குணம் உள்ளவருமா. ஏன்னா ரைஸ் மில்லையே ஏழைகளுக்கு நல்ல உதவி செஞ்சவர். அந்த தன்மை இருக்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் அதே தன்மையில் அவர் செய்கிறாரு. ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது. படத்தில் நடிக்கிறதும் சரி, செய்கிறதும் சரி, தர்ம புண்ணியம் ஐயா. அவர் மாதிரி ஒரு ஆள் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது, இந்த நாட்டுக்கே கிடைக்காது. என்ன அரசியல் பண்ணுறானுங்க, முட்டாப்பாய் அரசியல் அவன் பண்ணுறான். எங்கள் தலைவர் இருந்தாருன்னா எவனாலையும் அசைக்கவே முடியாது. அந்த மாதிரி தலைவர் மக்கள் வந்து எதிர்பார்க்காம விட்டுட்டாங்க. இனிமேலாவது எதிர்பார்த்து செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் மாதிரி பார்க்க முடியாது. அவர் எவ்வளோ பசி பட்டணும் லோல் பட்டார், மக்களுக்கு அதே மாதிரி நல்லது செஞ்சார். அது நன்றிம்மா. இறந்துட்டா கூட அவர் கடவுள் மாதிரி இப்போ எந்த குறையில இப்போ கடவுளாக ஆகிட்டார். என்னைக்கு விஜயகாந்த் படம் நிப்பாட்டினாரோ அன்னையிலேருந்து படம் பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன். இது வரைக்கும் எந்த படமும் பார்க்கல. இனிமேல் அந்த மகன் நடிச்சிருக்காப்புல அந்த படம் ரிலீஸ் ஆனால் பார்ப்பேன். விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல் ஷோவில் வந்து உட்காந்து பார்ப்பேன். அப்போல்லாம் 100 இருந்தானே, 200 இருந்தாலும் டிக்கெட்டு பிளாக்கில் வாங்கி முதல் ஷோ பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அவ்வளோ ஒரு தீவிர ரசிகர். அவரை வந்து அவருக்கு என்ன ஆல்ரவுண்டர் அவரு. அவர் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனால் அவருடைய பணியை நாங்கள் செய்வோம், செவ்வனை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதாவது எங்களுடைய அவர் மூலியமா நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் மூலியமா ஏதாவது நடக்கும். அவர் குரு, நாங்கள் சிஷ்யனே. ஆமாம் ஆமாம், சிஷ்யா போல நாங்கள் வந்து செய்வோம். நாங்கள் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்ட உடனே பேசுறதுக்கே வாய் வரல. அதெல்லாம் நினச்சி எங்கள் குடும்பமே ஒரு 2-3 நாள் அன்றைக்கி ரொம்ப சாப்பிட இருக்குதோ இல்லையோ, உண்மையை நம்ம பொய் சொல்லக்கூடாது. அந்தளவு நாங்கள் அப்படி இருந்தோம். நாங்கள் சாப்பிட தோணல எங்களுக்கு. அவர் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்ட உடனே அதை நினச்சி பார்க்கவே முடியல. அது எப்படி தான் வந்து இன்னொரு பிறவி அது மாதிரி யாராவது எடுத்தா கண்டிப்பாக அது மாதிரி ஒரு சான்ஸே இல்லை. அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் அம்மா எல்லாருக்கும் நல்லது பண்ணார். கேப்டன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறாங்க. அவருடைய ஆத்மா இங்கே தானே இருக்குது. ஆமாம், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் அவர் வாழ்ந்துட்டு தானே இருக்காரு. அவர் மறையவே இல்லை. அதாவது அவர் மனிதனாக இருந்தால் தான் மறைகிறதுக்கு. தெய்வத்துக்கு எங்கே இருக்கு தெய்வம்? அதாவது தூணிலும் இருப்பார், துறம்பிலும் இருப்பார். இப்போ என்கிட்ட இருக்கலையா, என்னை வர வைக்கலையா, நான் அவரை பற்றி பேச சொல்லலையா? இறைவனை வந்து எங்குமே நிறைஞ்சிருக்கார், நீக்கமாக நிறைஞ்சிருக்கார். அவருக்கு அழிவே இல்லை. இறைவனுக்கு அழிவு இருக்கா? இல்லை. அவர் படம் பார்த்துட்டு போனாலே வண்டி சூப்பராக வண்டி வரும். அவ்வளோ ஒரு ராசிக்கார். அந்த மாதிரி எனக்கெல்லாம் ரொம்ப இன்பமான தெய்வம். என்னமோ எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். அதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் இருந்தால் எங்களுக்கு ஒரு கைகோள் மாதிரி, எல்லாம் வளர்ச்சிக்கு நல்லா உதவுவார். ஏழை மக்களுக்கு அப்படி செஞ்சிட்டார். அவரை மாதிரி இது வரைக்கும் எந்த நடிகருமே செஞ்சதே கிடையாது. எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயகாந்த் தான். ஆமாம், அதில் எந்த குறையும் கிடையாது. மக்களாக மனுஷங்களை எல்லாரும் மதிக்க தெரிஞ்ச மனுஷன். நான் அது அவர் இருந்தாலும் பொண்ணு 1000 பொண்ணு, இருந்தாலும் 1000 பொண்ணுன்ற மாதிரி விஜயகாந்த் சார் வந்து இல்லைனாலும் மக்களுடைய மனசில் அவர் வந்து எப்பவுமே கடவுளாக தான் வாழ்ந்துட்டு இருப்பார். வாலி அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், உன் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னா அது விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான்.